என்னோட அன்பான ஃபேன்ஸ். 1997 நேருக்கு நேர் படத்தில் தளபதி விஜய் கூட ஒரு கோஸ்டாராக என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம சூர்யாண்ணா. அந்த படத்தில் சூர்யாண்ணாக்கு சுத்தமாக நடிக்க தெரியல, ரியாக்ஷன் வரல, டான்ஸ் ஆட தெரியலன்னு ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. இது அப்புறம் 2-3 படம் நடிக்கிறாரு, ஆனால் அதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஹிட் கொடுக்கல. 1999 இவர் பண்ண பெரிய அண்ணா பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு ஒரு டீசெண்டான படத்தை கொடுத்துருப்பாரு. இப்படி ஆவரேஜாக படங்களை கொடுத்துருந்த சூர்யானாக்கு 2001 அவரோட கரியர் சேஞ்சிங் இயர் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாலா டைரக்ஷனில் நந்தான்னு ஒரு படம் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்துக்காக அவனால் முடிஞ்ச ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் போடுறாரு. அண்ட் இந்த படம் சூர்யானாக்கு ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு. இந்த படத்தில் இவர் பண்ண ஆக்டிங் அண்ட் ரியாக்ஷன்லாம் வெறித்தனமாகவும் கூட இருந்தது. சூர்யானா தன்னை ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பண்ண படம் தான் காக்க காக்க. அண்ட் இந்த படம் மூலமாக சூர்யானா தன்னாலே நல்லா நடிக்க முடியும், அந்த ரியாக்ஷன்லாம் வேற லெவலில் கொடுக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. 2001 to 2014 சூர்யானாவோட பீக்கியான்னு அடித்து சொல்லலாம். இந்த பேஸ்ட்லேயே ஒரு பக்கம் அழகான சாக்லேட் பாயாகவும் அண்ட் ஒரு மாசான ரகுடு பாயாகவும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் பேஸை காமிச்சாரு. பிதா மகன் மௌனம் பேசியதே மாயாவின்னு சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ரஜினி, ஆரி, வேல், அயன்னு பேக் டு பேக் கமர்ஷியல் படத்தை கொடுத்ததோடு இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸே அதிர வச்சாரு. அண்ட் இந்த கமர்ஷியல் ஃபில்மையும் தாண்டி ஒரு ரொமான்டிக் பாயாக இவர் பண்ண சில்லுன்னு ஒரு காதல் வாரணமாயினம்னா இப்போ வர பல யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸோட ஃபேவரட் படமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் சூர்யானாவோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் மெயின் ரீசனு. இப்படி பேக் டு பேக் மேசிவ் ஹீட் அடிச்சுட்டு இருந்த பேஸில் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு அழகான கண்டென்ட்டாக பண்ண படம் தான் 7ஆம் அறிவு. இந்த படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படம் வந்த கொஞ்ச நாள்லேயே சூர்யானா பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சிங்கம் படம் மூலமாக ஒரு சிங்கமாகவே ஸ்க்ரீனில் தெரிஞ்சார். அண்ட் பார்ட் 2 மூவிஸ்லேயே பெரிய ஹீட் எடுத்த மூவினா கண்ணை முடிச்சு சிங்கம் 2ன்னு சொல்கிற அளவுக்கு மாசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸையும் என்கேஜாக வச்சிருந்தாரு. பேஸில் விஜய் அஜித்துக்கும் பெருசாக மூவி ஹிட் ஆகிறதுனால சூர்யானா தான் டாப் 1 ஹீரோவாக ரூல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் சூர்யானா பீக்கில் வந்ததுக்கு இன்னொரு மெயின் ரீசனும் இருக்குது. இவரோட வெர்சட்டாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிட்ஸில் இருந்து ஜென்ஸ் டீன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸையும் என்கேஜாக என்டர்டெயினாக வச்சிருந்தனால தான். சூர்யானாக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஈக்குவலாக தெலுங்கு அண்ட் கேரளாலேயும் ஒரு மேசிவான ஃபேன் பேஸ் இருக்குது. ஈவன் சூர்யானாவை அவங்களோட ஓன் ஹீரோவாகவே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. Now Surya is big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star. സൂര്യ തമിഴ് നടനല്ല, മലയാളികളുടെ നടനാണ്. When Surya's films release in the Telugu states, lot of people stop releasing their films. It's true. I'm not joking. That's the following. That's how much we love you, Surya. கரியர் பீக்கில் இருந்த டைமில் சூர்யானா நிறைய ஆக்ட்ஸ் பண்ணுறாரு, டிவி ஷோ பண்ணாரு அண்ட் நிறைய படங்கள் சைன் பண்ணாரு. அண்ட் இங்கேருந்து சூர்யானாவோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இந்த பேஸில் சடன் டவுன்ஃபாலுக்கு என்ன மெயின் ரீசன்னா படத்துக்கு கொடுத்த ஓவர் ஹைப் தான். இந்த ரீசன்ஸ்னால இவர் டியூல் ரோலாக பண்ண மாற்றான் படம் சரியாக ஓடல. இது அஞ்சான் படம் நல்லாவே இருந்திருந்தாலும் அண்ட் சூர்யானாவோட ஹேர் ஸ்டைல், லுக்ஸ், ஆக்டிங் வேற லெவலில் இருந்திருந்தாலும் கூட கொடுத்த ஹைப்புக்கு ஆவரேஜான படம்னு ட்ரோல் பண்ணியே படத்தை ஓட விடாமல் பண்ணாங்க. ஆனால் ஹிந்தி ஆடியன்ஸ் படத்தை கைவிடாமல் பிளாக் பஸ்டராக மாற்றி அதை கொண்டாடினாங்க. அண்ட் சூர்யானா அடுத்து பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ஆவரேஜ் அண்ட் மாடரேட் ஹீட் மட்டும்தான் அடித்தது. பேஸில் சூர்யானா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணதும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். சூர்யானா எப்போ தான் ஃபெயிலியர் ஆவான்னு வெயிட் பண்ணியிருந்த மற்ற ஆக்டர் ஃபேன்ஸ் இந்த பேஸில் அவரை ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சூர்யானாவோட ஹைட்டை வச்சு ரொம்பவே மோசமாக ட்ரோல் பண்ணாங்க. அடிச்சாலும் நடிக்கலாம்ன்றது நீ ஏன் சிரிக்கிற? உனக்கு என்ன தோணுது? வந்து ஆட்களே இல்லையா? இல்ல எனக்கு எதுவும் சொல்ல முடியல. அதாவது நம்ம அனுஷ்காக்கே வந்துட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப அமிதாப் பச்சன் எங்க போய் சூழ போடுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அண்ட் இந்த நெகட்டிவ் ட்ரோல் தான் சூர்யானா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு உயரங்கிறதுலாம் முக்கியமே இல்லை சார், எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியம். சூர்யானா கேரியர் முடிஞ்சிச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் தான் இருங்க பாயின்னு சொல்ற மாதிரி சூரரை போட்டு ஜெய் பீம், விக்ரம்னு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் நியூஸ் கொடுத்ததோடு இல்லாமல் கேரியர் முடிஞ்சதுன்னு சொன்ன ஹேட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாசிவான கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் விக்ரம்ல கொடுத்த ஸ்பெஷல் கேமியோ சூர்யானாவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. அண்ட் சூர்யானா ஒரு ஆக்டரையும் தாண்டி ஒரு நல்ல சோசியலைசரும் கூட. ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அவரோட அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கொடுத்துட்டு வராரு. இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டீமை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. சூர்யானாவோட 6 பேக்ஸ் அண்ட் அவனோட கியூட் ஐஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு.
விஜயனாவோட மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்க ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும், அதே மாதிரி சூர்யானாவோட வேல்யூபிள் வேர்ட்ஸ் கேட்கவும் ஒரு மாசிவான ஃபேன் பேஸ் இருக்கு. உங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நம்மளோட மனசு வருத்தப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, நம்மளோட மனசு வந்து கஷ்டப்படுறதுக்கு இன்னொருத்தவங்க வார்த்தை ஏதாவது விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்காதீங்க. Don't give another person license or power to upset you. என்ன யாருமே வந்து மனசு சங்கடப்பட வைக்க முடியாது. அவங்களுக்கு நான் அந்த சக்தியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. விஷயங்கள் எல்லாமே வந்து இட்ஸ் a bucket of ash, மறந்துரு அப்படிம்பாரு. பழசு இதெல்லாம் மறந்துரு. எவ்ரி டே இஸ் a new day, every day is a fresh day, new. நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், ஆனா உன்னோட விடாமுயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது. நிறைய செலிபிரிட்டிஸோட பர்சனல் ஃபேவரட்டும் நம்ம சூர்யானா தான். greatest contemporary actor. സൂര്യ തമിഴ് നടനല്ല, മലയാളികളുടെ നടനാണ്. Not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star. Very big star. I'm a big fan of Surya sir. He was the person who persuaded me. Surya sir. And Surya sir. I'm a huge Surya fan also. நம்ம நண்பர் சூர்யா ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்றாரு. அண்ட் கங்குவா படம் மூலமா சூர்யானா விட்டெடுத்து திரும்பி பிடிப்பான்னு நம்புவோம்.